ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 2024 ஆகஸ்ட் மாதம், சரிங்களா, மிதுனம் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மிதுனம் ராசிக்கான ஆகஸ்ட் மாதம் 2024, சரிங்களா, மாத பலனை பார்ப்போம். குறிப்பாக மிதுன ராசிகள் இந்த ஆகஸ்ட் மாதம் எதிலும் நீங்கள் தடுமாறக்கூடாது. குறிப்பாக உங்களுக்கு இந்த 3வது வாரம் 4வது வாரம், ஆகஸ்ட் மாதம் 3வது மற்றும் 4வது வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வகையில் தடுமாற்றம் வரும். நீங்கள் தடுமாறக்கூடாது. முன்னெச்சரிக்கையாக தான் இந்த பதிவு, சரிங்களா. அப்புறம் என்ன சாமி முதல்ல சொல்லியிருக்கலாமே, தெரிஞ்சிருக்கலாமேன்னு புலம்பக்கூடாது. ஸோ அதனால் முன்னெச்சரிக்கையான பதிவு தான் இது. குறிப்பிட்டு நம்ம சொல்ல போனோம்னா 16, 17, 18, 19 இந்த தேதிகளில் கொஞ்சம் சூதனமாக இருந்துக்கிடுங்க, சரியா, மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. இப்போ மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நாம் பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு இந்த மாதம் முழுசும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலையில் வெற்றியை தருவார். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறன்களை பயன்படுத்தி வெவ்வேறு பணிகளை நீங்கள் செய்ய முடியும். மற்றவர்களுக்கு சவாலாக தோன்றும் மற்றும் பணியிடத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி பணிகளை நீங்கள் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. 7வது வீட்டில் அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் இருப்பதால் கூடுதல் ஆதாரங்களால் வியாபார பலன்கள் நிச்சயம் உண்டாகும். சரியான விதமான முன்னேற்றத்தையும் அனுபவிப்பீங்க. அதனால் எந்த விதமான பரஸ்பர தகராறையும் தவிர்க்குங்க. ஒருவர் வணிக கூட்டாண்மைகள், அதாவது பார்ட்னர்ஷிப்போட முழுமையாக கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாளிகளிடத்தில் வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம், சரிங்களா. 5ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து 3ஆம் வீட்டில் அமர்வார். இதன் மூலம் கல்வித்துறையில் தகுந்த முடிவுகள் கிடைக்கும். படிப்புகள் கவனம் சிதறும், ஆனால் படிப்பில் ஆர்வம் இருக்கும், சரிங்களா. கவனம் தான் சிதறும், ஆர்வம் இருக்கும். நீங்கள் கடினமாக உழைப்பீங்க. தெரியாத தலைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உங்களிடத்துல இந்த மாதம் முழுவதும் இருக்கும். புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும். இதன் மூலம் பாடங்களை சிறந்த முறையில் அறிந்து புரிந்து கொண்டு அவற்றுடன் முன்னேற முடியும். இது கல்வியில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலையும் சரி, சரிங்களா. நல்ல காலம் அமையும். சூரியன் 2வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சு சற்று கடுமையாக இருக்கும் எதுலேயும். அதனால் நிதானம் தேவை. யாரிடமும் எதையும் வெளிப்படையாக சொல்வதை தயவு செஞ்சு தவிருங்க. அது உங்களுடைய நல்ல ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துரும், சரிங்களா. குடும்ப வருமானம் உயரும் மற்றும் குடும்பத்தின் நிதி நிலை உயரும். 5ஆம் வீட்டின் அதிபதியாக சுக்கிரன் புதனுடன் 3வது வீட்டில் அமர்வதால் ஜாதகக்காரர்கள் தங்கள் அன்பிற்கு நிறைய பங்களிப்பாங்க, சரிங்களா. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் உங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சி அடைய செய்யும். உங்கள் பார்ட்னரை, சரிங்களா, அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை வியாபார ரீதியாக பார்ட்னராக இருக்கலாம், குடும்பஸ்தராக கூட இருக்கலாம், பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு நம்பிக்கையானவங்க முகத்தில் ஒரு புன்னகை வரவழைக்கும் திறன், அந்த விசேஷ குணம் உங்களுக்கு இயல்பாக இந்த மாதம் இருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஆதரவு இருக்கும். அதாவது உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் உங்களுடைய அறிமுகத்தினால பிறர் துணைகளோடு உங்களுக்கு எதிராகவும் செயல்படுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சரியா. சில வகையில் பாதகமாகவும் இருக்கும், சாதகமாகவும் இருக்கும். என்னடா 2 விஷயத்தில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் உங்களுடைய தலையெழுத்து. அப்புறம் மாதத்தோட தொடக்கத்தில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்வதால் 7வது வீட்டில் மொத்த பார்வை இருப்பதாலும் மாதம் முழுசும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கும். இதனால் திருமண வாழ்வில் கொஞ்சம் சூட்சமங்கள் இருக்கலாம், ஓகேங்களா. ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் மனைவியுடன் கணவருடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, நிறையவே உண்டு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உறவில் பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க. சனி 9ஆம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டை பார்ப்பார். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் நிதி நிலை சீராக இருக்கும். பணப்பற்றாக்குறையும் நிச்சயமாக சந்திப்பீங்க. ஸோ மாதத்தின் தொடக்கத்தில் குரு மற்றும் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் தொடர்ந்து செய்யும். வீட்டு செயல்பாடுகளுக்கு செலவுகள் ஏற்படும். ஜாதகக்காரர்கள் வழிபாடு, மத பணிகள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பணம் செலவழிக்க வேணும், நிச்சயமாக, சரிங்களா. எதுவாக இருந்தாலும் பணம் உங்கள் கைவிட்டு தான் போகும், சரிங்களா.
ராசி அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து 3வது வீட்டில் அமர்ந்து சிறப்பாக அமையும். அதனால செவ்வாய் மீது முழு பார்வை பெற்று உங்களின் உடல் நலத்தில் தொல்லைகள் நிச்சயம் வரும். ஆகையால இதுக்கெல்லாம் பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை, அந்த ஸ்தோத்திரத்தை தினசரி உங்கள் வாயால் உச்சரிங்க. சரிங்களா? நல்லதே கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கர்மா உங்களை விட்டு விலகணும்னா ஆன்மீக விஷயங்களுக்கு நீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்களோடு, உங்களுக்கு மனசுல ஒரு விஷயம் தோணும் இவ்வளவு செய்யலாம், அந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்கு நன்கொடை கொடுங்க. அது ₹1 இருக்கலாம், ₹10 இருக்கலாம், ₹100 இருக்கலாம், ₹1000 இருக்கலாம். எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம் தான் முக்கியம். உங்க மனசுல ஒரு விஷயம் தோணும், ஆன்மீகத்துக்கு இதை செய்யலாம், அதை செய்யுங்க. கொடுக்கத்தான் புதுசா சுரக்கும். நீர் இறைக்க தான் புதுசா சுரக்கும். சரிங்களா? அதனால ஆன்மீக விஷயங்களுக்கு உங்க மனசுல தோன்ற விஷயத்தையும் மற்றவர்களுக்கு பகிருங்க. சரிங்களா? நீங்க ஆன்மீக சேவை செய்யறதுக்கு யாருமே வர்றது கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் ஒருத்தங்க செய்யறாங்க, அதனால நீங்க பலன் பெறீங்க அப்படின்னு காசு பணம் இல்லை, நல்ல விஷயம் உங்க காதுல விழுந்தா கூட அதுவும் உங்களுக்கான பலன் தான். ஒரு விஷயம் கர்மா ஏதோ ஒரு வகையில் தீருதுன்னா அந்த அன்பர்களுக்கு, அந்த கோயில்களுக்கு, அந்த நிறுவனங்களுக்கு உங்களால் ஆன நிதி உதவியை தயவு செஞ்சு செய்யுங்க. அது பண உதவியாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அன்னதானமாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், பூஜை சாமான்களாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். உங்கள் மனசுக்கு தோன்றதை செய்யுங்க. சரிங்களா? இந்த உலகம் உங்களோட கைகோர்க்கும். நீங்கள் விரும்பும் ஆண்டவன், அது குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்துவான். ஆகையால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் மனசுக்கு தோன்ற ஒரு விஷயத்தை ஆன்மீக காரியங்களுக்கு நன்கொடையா அழிங்க, நல்லதே நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களோடு இருக்கிறார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.